வெல்கம் டு விஐபி புலி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, கிராண்ட் கேமில் டோர் எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணி பார்க்க போகிறோம். இத்தனை நாளாக நம்ம சேனலில் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் இனிமேல் நம்ம சேனலில் லாங் வீடியோ இறங்கும். சரி, வளன்னு பேசாமல் கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா? வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஏஞ்சி நேராக போய் பொருள் தேட வேண்டியதாங்க. ஆமாண்டி சொட்ட மண்டை, அதுக்கு என்னடி பண்ணுவ? சொன்ன மாரியே கெல்ட்டு கேள்வி தேடி வந்துட்டா, இருந்தாலும் நம்ம அவ கையில மாட்ட மாட்டோம். நம்ம நேரா போய் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்குமா? வாவ், கட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் டோர் எஸ்கேப் பண்றதுக்கு கட்டர் தான் முக்கியம். கீழே செயினை கட் பண்ண தேவைப்படும். கிளவி சவுண்டு கேட்டோன்னே இங்க வரா. நம்ம இதுக்குள்ள ஒளிஞ்சிக்க வேண்டியதான். கிளவி நம்மள பாக்குறாளான்னு பாக்குவோம். அவ நம்மள பாத்துட்டா நம்ம இப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். இப்ப நம்ம பின்னாடி தான் வருவா, எனக்கு தெரியும். இப்ப கிளவி நம்ம பின்னாடி தான் வருவா. கிளவிய கொஞ்சமா சுத்த விடுவோம். இப்ப நேரா இருக்கிற டிராவல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுல எதுவுமே இல்ல, இதுலயும் எதுவுமே இல்லையா? சரி, நம்ம ஸ்ட்ரைட்டா போயிட வேண்டியதான். கரெக்டா அந்த இடத்துக்கிட்ட கிணறுக்கு போடுவான பொருள் இருக்கு. நம்ம அப்புறம் வந்து அதை எடுத்துக்கலாம். கிளவி எந்த சைடு வரான்னு தெரியலையே. இப்ப நம்ம நேரா போமா கீழே போமா? சரி, வேணா கீழே போயிடும். இந்த பொருளை விட்டுஞ்சுன்னு நேரம் கீழே போயிட வேண்டியதான். ஏன் அந்த பொருள் அங்க விட்டுஞ்சுன்னு உங்களுக்கே தெரியும். சத்தத்தை கேட்டு கிளவி அங்கேயே நிப்பா. நம்ம அதுக்குள்ள கீழே போய் என்ன இருக்குன்னு பாத்திர வேண்டியதான். இப்ப நேரம் போய் ஐயோ சவுண்டு போட்டோமா, இப்போ வந்துடும் அலையாவா? இதில் என்ன இருக்கு? ஓ, இது கீ வேணுமா? கார் கீ வேணும். அதெல்லாம் கன்னு பார்ட்டு. இந்த கன்னு பார்ட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த பார்ட்டை எடுக்கிற வைக்க வேண்டியதான். வச்சாச்சு. இப்போ கிளவி இப்போ கீழே வந்துக்கிட்டே தான் இருப்பா. நம்ம இப்படி ஆஹா கரெக்டாக வந்துட்டாங்க. சத்த நேரத்தில் போட்டு தள்ளியிருப்பா. அடியே கழட்டி சரிக்கி, ஏன்டி இப்படி துரத்துற? என்னை விட்டு தொலைடி, நான் அழகாக மேலே போகிறேன்டி. இங்கிட்டு போனால் இங்கிட்டு வரா, இங்கிட்டு போனால் அங்கிட்டு வரா. ஒரு இடத்துல நின்று பார்க்கணும் கைஸ், எங்கே வரானா? நம்ம இப்போ நேராக இந்த கட்டையை வச்சு அவளை அடைச்சி விட்ற வேண்டியதான். சீக்கிரம் இது வர போய் தொலைய மாட்டேதே. சீக்கிரம் போய் தொலை. ஐயோ கரெக்டாக அடைச்சாச்சு. நீ அங்கேயே கொஞ்ச நேரம் மூடிட்டு நில்லு, நான் போய் பொருளை தேடிட்டு வரேன்டி சொட்ட. நம்ம இவளை அடைச்சி விட்டோம்ல, அது ஏற்கனவே ஷார்ட்ஸில் ட்ரிக்காக போட்டிருக்கோம். ஆபத்துக்கு இப்போ உதவுது. இப்போ இங்கே ஏதாச்சும் இருக்கா? இங்கே எதுவுமே இல்லை. ஸ்ட்ரைட்டாக போயிட வேண்டியதான். இங்கே சரட்டுன்னு நீங்கள் மேலே வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா பொருள் இருக்கணும். ஆனால் இங்கே இல்லை, கிளவி மறைச்சி வச்சுட்டா. அந்த ரெண்டா நம்மளை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. கீழே டனலுக்கு ஒர்க் ஆகும். இப்போ நேராக நம்ம இந்த ஜன்னலை ஏறி குதிக்க வேணாம். கிளவி அங்கே வந்துடுவா. நம்ம கரெக்டாக இதுக்குள்ளே பூந்து போயிட வேண்டியதான். சாக்கடையாக இருக்கே, ஐயோ ஒரே வாடையாக அடிக்குது. சை, தெரியாதனாம அதை சாக்கடையில் குனிஞ்சு தொஞ்சிட்டேனே. ஏய் கிளவி, இவன் புருஷனை வந்து கூட்ட சொல்லிடி, ஒரே வாடையாக அடிக்குது. இப்போ நம்ம இந்த படிக்கட்டில் ஏறி இந்த பொட்டியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அழகாக மண்ணெண்ணெய் கண்ணை இருக்குது. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, காருக்கு தான் தேவைப்படும். அங்கே மாஸ்டர் ட்ரீ கிடக்கு. அதுக்கு வேணும்னா காக்காவுக்கு போடுற சோறு இருந்தால் தான் அதை எடுக்க முடியும். இங்கே கரெக்டாக கன்னு பீஸு கிடக்கு. இதை எடுத்துகிட்டு போய் சொருகிட வேண்டியதான் பீஸில். இன்னும் நம்மளுக்கு ஒரு பீஸ் தான் தேவைப்படுது. அந்த ஒரு கன் பீஸ் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிதுன்னு வச்சுக்கியேன், கிளவியை பண்ணிய சொல்ற மாதிரி சுட்டு கொன்னே போடுவான். திருட்டு கிளவி அது என்னமோ நம்மளுக்கு பொறி செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கு. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் அது பொரியலாம் நம்ம சிக்க மாட்டோன்னு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிடி. அந்த ஒரு பொருளை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கேன், உன் தலையை அப்படியே தனியாக கழட்டி கையில் வச்சுப்பேன். கிளவிக்கு சவுண்டு கேட்டு இப்போ கீழே வந்துகிட்டு இருக்கா. இப்போ நேரம் நம்ம படிக்கட்டில் போய் சைடில் ஒளிஞ்சிட வேண்டியதான். கிளவி எந்த சைடு வரான்னு பார்த்துட்டு நம்ம ஓடியே போயிடணும். பார்த்தீங்களா நான் சொன்ன மாரியே வராரா? ஆஹா, எந்த சைடு போகிறாளே? ஆஹா, பார்த்துட்டாங்க. நேராக நம்ம ஓடிட வேண்டியதான். எந்த சைடு ஓடலாம்? இங்கே வர ட்ராப்பு போட்டிருக்காளே, ட்ராப்பில் மாட்டிட்டோம். ஐயோ சீக்கிரம் எடுக்கணுமே. கிளவி வந்துட்டா. ஓடு கீழே குனி, சீக்கிரம் வந்துட்டோம். நீ எத்தனை ட்ராப் போட்டாலும் என்னை பிடிக்கவே முடியாதுடி. நான் போய்கிட்டே இருப்பேன். நீ என் சூத்தை பிடிச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ நம்ம நேரம் இந்த மேலே போய் இந்த பொட்டியில் இங்கே எதுவுமே செக் பண்ணல. இது என்ன இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே எதுவும் இல்லை. இந்த பொட்டியை தள்ளி விட்டு உள்ளே இருக்குது, என்ன இருக்குன்னு தான் பார்க்கணும். கிளவி வருவா. சவுண்டு கேட்டுட்டு கிளவி வந்துக்கிட்டே இருப்பா. இப்போ மேலே என்ன இருக்குது? ஒரு பட்டன், அதை அழுத்தி கன் ஸ்டிக்கு இருக்குடி. இந்த வந்துட்டேன். நம்மளுக்கு கன்னோட லாஸ்ட்டு பார்ட்டு கிடச்சிச்சு. இப்போ நேராக போய் நம்ம கன்னை எடுத்துகிட்டு சீக்கிரம் வர வேண்டியதான். இப்போ நேராக இறங்கணும். என்னமோ சவுண்டு வந்துருச்சு. பரவாயில்ல, இந்த சவுண்டு வந்து கிளவி இங்கே வருவா. இதை போட்டோன்னே கிளவி இங்கே வருவா. நம்ம அங்கே போய் கன்னை எடுத்துகிட்டு போய் போட்டு தள்ளுறோம் கிளவி. அந்த கிளவி இப்போ தாங்க மேலேருந்தே வரா. இவ்வளோ நேரம் என்ன பண்ணாதான் தெரியல. நம்ம இன்னொரு சவுண்டை போட வேண்டியதான். அவன் இங்கே தான் வந்தாகணும். வாடி இங்கே சவுண்டு போட்டா இங்கே வா. இங்கே தான் இருப்பான் நான். இங்கே வா. போயிட்டா நினைக்கலாம். வாங்க இப்போ நேராக கீழே போயிட வேண்டியதான். நேராக இப்போ கீழே போய் கன்னை எடுக்கிறோம், கிளவியை முடிக்கிறோம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு ட்ராப்பு. ஆஹா, இதை இப்போ வந்துடுவாளே. பரவாயில்ல, அவள் வரத்துக்குள்ளே நம்ம கன்னை கையில் எடுத்துட வேண்டியதான். நேராக சீக்கிரம் போ.
இப்போ நம்ம கன்னை கையில் எடுத்துட்டா அவ்வளோதான். எடுத்தாச்சு கன்னை, புல்லட்டை போடு. இப்போ வாடி சொட்ட, இப்போ வா கீழே வா. இங்கே எவ்வளோ தூரம் இப்போ ட்ராப்பு போட்ட, இப்போ வாடி. இப்போ மட்டும் வரவே மாட்டோம். வாடி சீக்கிரமா, உனக்கு அதான் காத்திட்டு இருக்கான், சீக்கிரம் ஒடியா வாடி என் சொட்ட. என்னங்க சுருங்கிட்டா? சரி நம்ம சீக்கிரம் போய் பொருள் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் இந்த வீட்டை விட்டு. இந்த பொருளை எங்கே வச்சுருக்கான்னு தெரில. இந்த கன்னை எடுத்துகிட்டு போய் நம்ம புல்லட்டை முறுக்க வேண்டியதான். முறுக்கிட்டு வேறு பொருளெல்லாம் எடுக்க வேண்டியதுதான். வீடியோ பார்க்குறது எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் அடுத்த வீடியோ என்ன போகலான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டோர் எஸ்கேப் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். டனல் எஸ்கேப் ஒன்று இருக்குது, அப்புறம் கார் எஸ்கேப் இருக்குது. எது வேணுமோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ இறங்கும். அந்த சொட்ட மண்டை வர 2 நிமிஷம் ஆகும். நம்ம அதுக்குள்ளே போய் பொருளை கண்டுபிடிச்சி வீட்டை விட்டு தப்பிச்சிடலாம். இங்கே ஏதாச்சும் இருக்குமா? சீக்கிரம் போ. அங்கே ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே கிடையாது. சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே. இப்போ நம்ம மாடியில் போய் மாடியில் இருக்க ரூமில் செக் பண்ண வேண்டியதான். இது என்ன அது தடுக்குது? சீக்கிரம் போ. இங்கே ஏதாச்சும் இருக்குமா? புல்லட்டு இருக்குது, பார்த்துக்கலாம். இங்கே இங்கே இந்த 2 பொட்டிலும் எதுவுமே இல்லை. எதுக்கு தான் வச்சுருக்கான்னு தெரில. இங்கே ஏதாச்சும் இருக்கணுமே. ஏதாச்சும் இருக்கா? இதில் ஓ வெப்பன் கீ இருக்குது. வெப்பன் கீ இருக்குது காய்ஸ். வெப்பன் எடுத்துட வேண்டியதான். வெப்பன் தேவைப்படும். அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுக்க தேவைப்படும் வெப்பனு. நேராக போய் வெப்பன் எடுக்கணும். இப்போ நேராக வெப்பன் எடுக்க வர வேண்டியதான். வெப்பன் எங்கே இருக்குது? இங்கே தான், இங்கே இருக்கோ? சி இது காராங்க. டிப்ரெஷன் வெப்பன் இருக்கிற இடம் எங்கே இருக்குது? சரியாக தெரியலையே. மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே தானே இருக்கும். அங்கே தான் இருக்கும். அங்கே போய் பார்த்தா தெரிஞ்சு போடும். இந்த கிளவி வரான்னு நினைக்கிறான். சவுண்டு வேற கேட்குது. சீக்கிரம் போயே ஆகணும். கரெக்டாக வெப்பன் எடுத்துக்கிட்ட வந்தாச்சு. வெப்பன் எடுக்க வேண்டியதான். ஊசி எடு. ஊசியை முறிக்காச்சு. இப்போ நேராக போய் நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எடுக்க வேண்டியதான். இந்த கிளவி வரான்னு நினைக்கிறான். பொட்டியெல்லாம் தள்ளி விட்டோம். இப்போ கரெக்டாக வருவா கிளவி. இந்த பாருங்க சொல்லலாம் வையுங்க ஒன்று. வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ கரண்ட் அடிச்ச மாரியே உட்காருவாளே. போயிட்டாளா? செத்து ஒலி. என்கிட்டலாம் நீ மோதவே கூடாது கிளவி. ஃபர்ஸ்ட் அந்த பிஜிஎம் எட்ரி. நீ வரமோனா அதை ஏங்குது. என்ன தான் தெரில. உனக்கு தான் அந்த பிஜிஎம் செட் ஆகுதுன்னு நினைக்கிறான். சரி நான் போய் கொஞ்சம் வேலை இருக்குது, நவுந்து போடி ஃபஸ்ட்டு மயிறு. இப்போ நம்ம கட்டரை எடுத்துகிட்டு இந்த ஒயரை கட் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம கட்டரை கீழே போட்டு வெப்பன் எடுக்க வேண்டியதான். வெப்பன் எங்கே? இங்கே இருக்கா? அதோட ஊசி இங்கே இருக்கா? இப்போ எடுத்துகிட்டு நேராக போய் ஸ்க்ரூ டிரைவர் அடித்து கீழே இருக்க வேண்டியதான். ஒரே அடி. வா சீக்கிரம். ஸ்க்ரூ டிரைவரை கையில் எடுங்க. இப்போ நேராக போய் அதில் என்ன இருக்குன்னு தான் தெரியல. ஸ்க்ரூ டிரைவரை கையில் எடுத்துகிட்டு இப்போ நேராக நம்ம இந்த குகையில் போனால் படிக்கட்டு கீழே தான் இருக்கும் ஸ்க்ரூ டிரைவர் முறுக்கிறது. இது ஒன்று நவுறு. இங்கே இருக்கா? இந்த 2 நட்டை திறக்க வேண்டியதான். சீக்கிரம். என்ன இருக்குது? கார் கீ இருக்குது. கார் கீ. இந்த கீயை எடுத்துகிட்டு போய் காரில் போட்டு, காரில் என்ன இருக்குன்னு தான் தெரியல. இப்போ நேராக போய் காரை காக்காக்கு போடுற ஃபுட்டு தான் இங்கே இருக்குது. இப்போ நேராக நம்ம காக்காட்ட போய் அந்த ஃபுட்டை எடுக்க வேண்டியதான். ஃபுட்டை போட்டு கீயை எடுத்துகிட்டு நம்ம வர வேண்டியதான். கிளவி 2 நிமிஷம் முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். கிளவி இன்னத்துக்கு வருவான்னு நினைக்கிறான். இப்போ நேராக போய் ஃபுட்டை போட வேண்டியதான். எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? சீக்கிரம் ஃபுட்டை கொட்டுங்க. காக்கா சீக்கிரம் வாடி. மாஸ்டர் கீ கிடச்சிச்சு. இதை எடுத்துகிட்டு போய் மேலே இருக்கிற பூட்டை திறக்க வேண்டியதான். இது பூட்டு திறக்கிறதுக்கு இல்லை, டோரை திறக்கிறதுக்கு. இது தேவைப்படாது. இதை இப்போதைக்கு கீழே போடுங்க. இங்கே என்ன இருக்குது? கன்று இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் கிளவியை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளுவோம். வந்திருப்பா உயிரோட. இங்கே இருக்கா கிளவி? ஆளையே காணுமே. இங்கே தான் சுற்றுவா. நம்ம கீழே போய் பார்ப்போம். வராளா? இங்கே எதுவும் இல்லை. நம்ம இந்த ரூமில் எதாவது மிஸ் பண்ணிட்டோமா? இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த 2 பொட்டியில் இதில் ஏதாச்சும் இருக்கா? இதில் எதுவும் இல்லை. இதுலையும் எதுவுமே இல்லையா? சரி கிளவியை கூப்பிட வேண்டியதான் சவுண்டு போட்டு. கிளவி வாடி. சொட்ட மாட்டா. இங்கே தான் இருக்கான் விரியானா. நம்ம இந்த கன் எடுத்துகிட்டு போய் ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். நம்மளுக்கு இன்னும் ஹேமர் கிடைக்கவே இல்லை. அந்த கதவுல பலவை கழட்டணும். சரி இந்த பலவையெல்லாம் ஃபஸ்ட்டு கழட்டிப்போம். ட்ரிக்கை ட்ரை பண்ண வேண்டியதான். கன் அங்கே போடு. நேராக இந்த பொட்டியில் உட்காருங்க. கிளவி இப்போ வந்துக்கிட்டே இருப்பா. சீக்கிரம் வாடி. என்னடி இவ்வளோ லேட்டா? சீக்கிரம் வா. இங்கே சவுண்டு வந்திருக்கு பாரு. அங்கே எவனோ இருக்கான். சீக்கிரம் உள்ளே போய் பொடி. கிளவி இப்போ டைலாக் போட்டுகிட்டே வருவா. சீக்கிரம் போ. அங்கே சீக்கிரம் திறந்தால் தான் எனக்கு அடுத்த வேலைலாம் இருக்குது. சீக்கிரம் திறந்து விடு. இந்த சொட்டை கிளவிக்கு சவுண்டு கேட்டால் போதும். எங்கே இருந்தாலும் உள்ளே பூந்துடுறது. சரி உடச்சிட்டல. சீக்கிரம் கீழே போ. வேறு அவனாச்சும் வந்துட போகிறான். சீக்கிரம் போடி. இங்கே ஏதோ சவுண்டு கேட்குன்னு இப்போ வந்திருக்கா. இப்போ 2 பழம் விழுந்ததில் அதனால வந்திருக்கா. இங்கே எவனோ இருக்கான்னு. பைத்தியகாரி இவ்வளோ வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சீக்கிரம் கீழே போடி. கம்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ரத்தம்னு. ஆனால் ஒன்று சொல்லிப்பான் இங்கிலீஷில். ஐடென்சின்னு. இவள் வேற போய் தொலைய மாட்டா. பொம்மையை வேற தள்ளி விட்டாளா. இப்போ பொம்மை சவுண்டு கேட்டு வருவா. இப்போ நமக்கு நேராக போய் கண்ணை எடுத்துட வேண்டியதான். பொறுத்தது போதும். பொங்கி எழுங்க. சீக்கிரம் வாடி. வா போடுங்க கழுத்துலே சார்ஜ் ஒன்று. நம்ம நேரம் இப்போ பழைய எடுத்துகிட்டு தெரியாதனமாக இதுக்குள்ளே வந்துட்டோங்க.
சரி வந்தது வந்துட்டோம். இந்த கேட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பத்திரம் தான். இது எடுக்கிறதுக்கு கற்று வேணுமா? அச்சச்சோ, ஆஹா நல்லா மாட்டிக்கிட்டோம். இப்போ எப்படி வெளில போகிறது? யோசிக்க வர தெரியலையே. என்ன சொட்டை கேள்வி, ஆட்டோமேட்டிக்காக சாத்திர மாரிலாம் செட் பண்ணியிருக்கா. அவ்வளோ மூளை இருக்குது. சிசிடிவி கேமரா வச்சுருக்கா. வந்துட போகிறான்னு நினைக்கிறேன். இப்போ வருவாளா? எப்படி வெளில போகிறது? எனக்கு வேற முடியலையே. என்னது, என்ன பண்ணுறது? இங்கே இருக்கிற கேட்டெல்லாம் லைட்டாக திறந்துவிட்டு பார்க்கும். என்ன கை சிம்பிள் காட்டுது? இதை எடுத்து விடு. நெட்டு தான் என்னது, சும்மா தான் வச்சுருக்காளோ. இது எடு. 1 இது 2 கிளம்பிட வேண்டியது தான். இது அதுக்கப்புறம் எப்படி கீழே போகிறது? நம்ம செத்தாக தான் போக முடியும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது? கிளவி வர மாட்டா. ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோம். செத்து தான் அவனுங்க. கீழே குதிக்கணும். ரெடி 1 2 3. எனக்கு வேறு கீழே குதிக்க மனசே கேட்க மாட்டேங்குது. இப்போ என்ன தான் பண்ணுறது? இப்போ கீழே குதிச்சு தான் அவனு நினைக்கிறான். இந்த கிளவி எண்ணி சேர்த்து நான் தான் தெரியாதனமா வந்துட்டேன். வெளில போயிருக்கணும். கேட்டு கிளவி. டேய் பாத்தியா விஐபி, உன்னை நான் அடிக்கமே சாவடிச்சிட்டேன்டா. சொட்டை கிளவி டே 2 தான் இருக்குது. இன்னும் 3-4 நாள் இருக்குது. அதுக்குள்ளே நான் வீட்டை விட்டு தப்பிச்சிருவேன். சீக்கிரம் வா. கை வேற பரபரங்குது. இது வேற சீக்கிரம் ஏஞ்சி போக மாட்டானே. சீக்கிரம் போனால் தான் நம்ம அடுத்த வேலைலாம் பார்க்க முடியும். சீக்கிரம் போடா. நீங்கள் யாராச்சும் வேறு கேம் விளாட்ணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம வேறு கேமும் விளாண்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். கீழே கன்று கிடக்கு. இந்த கிளவி நம்மளை அடைச்சி விட்டு சாவிடுச்சால நம்ம போய் கன்னை புல்லட்டை போட்டு அவளை போட்டு தள்ள வேண்டியதான். கிளவி பின்னாடி வர மாதிரியே சவுண்டு கேட்குது. என்னான்னு தெரியல. இருங்க பின்னாடி பார்ப்போம். கிளவி வரியா இல்லையா? வரல. அங்கே புக்கு இருக்குது, ஸ்பைடர் புக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம அதை பார்த்து வச்சுப்போம், தேவைப்படும் நம்மளுக்கு. கிளவி கரெக்டாக படிக்கட்டுலேருந்து வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறான். ஏமா அப்போ தான் நம்ம சீக்கிரம் போட்டு தள்ளிட்டு போக முடியும். கிளவி வரியா? வராங்க. கரெக்டாக வரா. சீக்கிரம் வாடி சொட்ட மண்டை, எனக்கு நிறைய வேலை இருக்குது. போடு. தலைகளெல்லாம் அவளுக்கு கிழிஞ்சி போச்சு அடிச்சடியில். நம்ம சீக்கிரம் போய் இந்த டனலுக்கு போகிற அந்த பொருளை எடுத்துகிட்டு டனல்கிட்ட போக வேண்டியதான். அங்கே என்ன இருக்குன்னு செக் பண்ணி ஆகணும். சீக்கிரம் போய் டனல் இல்லை, கிணறு எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்கா? சீக்கிரம் எம்பி குதிங்க. இப்போ கிணத்துல என்ன கிடக்குன்னு வேறு தெரியலையே. நல்லதாக கிடச்சா நல்லாயிருக்கும். கிணறு சீக்கிரம் வா. இது இப்படி போட்டு முறுக்கிக்கிட்டே இருந்தால் கிணத்துலேருந்து பொருள் வரும். வருதாண்ணா? சீக்கிரம் வா. எப்படியும் இந்த காரு இன்ஜின் வரும், இல்லை ஹேமர் வரும். ஹேமர் வருதா? இது முன்னாடியே கிடச்சிருந்தா நம்ம அந்த ட்ரிக்கை பண்ணியிருக்க தேவையில்ல. பரவாயில்ல, நம்ம போய் ஹேமரை வச்சு அந்த பழையெல்லாம் கழட்டி விட வேண்டியதான். டோரில் இருக்கிறது தான். சீக்கிரம் போகணும். அங்கே ஸ்பைடர் புக்கு வேறு இருக்குது. அது வேறு கண்ணை உருட்டுது. அதை வேறு எடுக்கணும். நீ வா. இது ஒன்று தர. அடுத்து இங்கே போய் அதை தர. வேலை முடிஞ்சிச்சா? ஹேமரை கீழே போட்டு நம்ம கீழே இருக்கிற கட்ரு பிளேடை எடுத்துகிட்டு போய் அந்த இன்னொரு ஒயரை கட் பண்ணணும். இங்கே இதை எப்படி கட் பண்ணுறது? லைட்டாக முன்னாடி போனால் கீழே விழுந்துருமோ? விழுந்துருச்சு. இதை கட் பண்ணிட்டா மேலே இப்போ 2 கலர் பச்சை கலரு லைட்டு எரியும். எரியுதா? எரியுது. இப்போ கிளவி வந்துருப்பா. நம்ம கிளவியை போட்டு தள்ளிட்டு அடுத்த பொருள் தேட போக வேண்டியதான். கிளவி சீக்கிரம் வாடி. சொன்ன மாதிரியே கரெக்டாக வராங்க. என்ன பக்காயிட்டாளா? வரா. போடு. முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம போய் ஸ்பைடர் புக்கு எடுத்துகிட்டு ஸ்பைடர் கீ எடுக்க வேண்டியதான். இந்த புக்கு இங்கே தான் இருக்கா? எடுங்க சீக்கிரம். நம்ம போய் அந்த ஸ்பைடர்கிட்ட வேற போய் ஆகணுமே. அங்கே வேற என்ன பொருள் இருக்குன்னு தெரில. சீக்கிரம் போனால் நல்லாயிருக்கும். இந்த கிளவி இன்னும் மறையவே இல்லையா? நவுறு. அந்தான போடி நவுறி. போனால் மறைஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம நேராக போய் ஸ்பைடர் புக்கை வைக்க வேண்டியதான். எங்கே இருக்குது ரூமு? இங்கே தான் இருக்கா? சீக்கிரம் போங்க. அடுத்தடுத்த பொருள் தேடினா தான் வீடியோ சீக்கிரம் முடிக்க முடியும். இதை திறக்கிறதுக்கு சுவிட்சை இங்கே வச்சுட்டு போயிருக்கா. லூசு கிளவியாக இருப்பான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போய் புக்கை வச்சுட்டு இங்கே ஒன்று இருக்கா? இதை நான் ரிமோட் கீ. இந்த கீ எடுத்துகிட்டு போய் கீழே இருக்கிற ரிமோட்டை வச்சு திறக்க வேண்டியதான் அந்த டோரை. அந்த பின்னு மாரி செட் பண்ணி வச்சுருப்பான் அந்த லூசு கிளவி. இந்த இருக்கா? இந்த டோர் தான். இது ஒரு அழுத்தத்துங்க. இங்கே பெப்பர் ஃப்ரே இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கா? இது நம்மளுக்கு தேவையில்ல. காருலாம் தேவையில்ல. பெப்பர் ஃப்ரே இதை வச்சு அவளுக்கு மூஞ்சில் 2 கொடுத்துட வேண்டியதான். பெப்பர் ஃப்ரை விட்டெஞ்சா வர வைக்கும். கார் பேட்டரியும் எடு. இது ஐயோ வா சீக்கிரம். இதையும் விட்டெஞ்சா வந்துடுவா. சவுண்டு கிட்ட வருவா. காரும் எடுத்து கீழே போட்டுற வேண்டியதான். ரிமோட்டு வர மாட்டேங்குதே. சீக்கிரம் வா. இதையும் எடுத்து கீழே போட்டுருணும். இப்போ நம்ம கன்னை எடுத்துகிட்டு நிற்க வேண்டியதான். நம்ம அதுக்குள்ளே போய் கன்னில் புல்லட்டு போட்டுருவோம். இல்லைன்னா நம்ம சொட்டையை கிழிச்சு எஞ்சிடுவோம் வந்தகத்துக்கு. கன்னில் புல்லட்டு போட்டாச்சா? போடு. இப்போ நம்ம நேராக போய் பொசிஷனில் கரெக்டாக நிற்க வேண்டியதான். கிளவி கரெக்டாக வருவா. பட்டார்னு ஒரு போடு.
கிளம்புறோம். கிளவி மேலேயே இருப்பா. நம்ம கீழே போய் ஃப்ரீஸ் பாம் எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். அந்த கீழே சக்கரை மாரி ஒன்று இருக்கும். அதை கிளவி பட்டோன்னே பொறியாக போயிடுவா. பனிக்கட்டி மீறி விடுவா. அதை நம்ம போய் சீக்கிரம் எடுக்கிறோம். இங்கெல்லாம் எல்லாத்தையும் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் சாக்கடை வேற இருக்கா. இதில் நம்ம கரெக்டாக பின் பண்ணி அடித்தாதான் அந்த இது கொடுப்பானோன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நில்லு. 1 2 3 டமா வேலை முடிஞ்சிச்சு. இதை நேராக இப்போ திறக்கிறோம். இங்கே என்ன இருக்குது, இந்த சக்கரைலாம் நம்மளுக்கு தேவையில்ல. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம மேலே படிக்கட்டில் போட்டு வச்சா கிளவி வந்து மாட்டுவாள். இந்த படிக்கட்டு தான் ட்ராப்பை போட்டாச்சு. நம்ம இப்போ ட்ராப்பை போட்டாச்சு. அவள் எத்தனை தாட்டி போட்டிருப்பா. நான் இப்போ போட்டிருக்கேன். வந்து மாட்டியே ஆகணும். மாட்டுவான்னு வரைக்கிறான். மாட்டலைன்னா நம்ம மாட்ட வைப்போம். நம்ம இப்போ போய் வெப்பனை எடுத்துகிட்டு இதை ஊசியை முறுக்கிட்டு ஒரு இடத்துல நின்றுப்போம். கிளவி எந்த சைடு வராரான், படிக்கட்டா இல்லைன்னா கீழேருந்து வராரான்னு பார்ப்போம். இங்கிட்ட எங்கேயாச்சும் வராளா? இங்கிட்டும் எங்கேயும் வரலையே. என்ன ரொம்ப நேரம் ஆச்சு. சரி நம்ம மேலே போய் பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாருன்னு. ஐயோ இது வேற இருக்கா. அதுகிட்ட மட்டும் நம்ம போய் மாட்டிட கூடாது. நம்மளும் அது சேர்த்து பிடிச்சி வச்சிடும். இப்போ ஆஹா பார்த்துட்டாங்க. மியூசிக் வேற வருது. இப்போ இங்கே தான் வந்தாகணும்னு நினைக்கிறேன். நம்ம இங்கேயே நிற்போம். என்ன பண்ணுறது, ஓடவும் முடியலையே. நம்ம இப்படியே பொசிஷனில் நிற்க வேண்டியதான். கிளவி வருவா பட்டார்னு ஒரு போர்டு. என்ன இன்னும் வரல. இன்னத்துக்கு வந்து ஆயிருக்கணுமே. சவுண்டை போட வேண்டியதான். இதை தள்ளி விட்ருமா, தள்ளி விட்ற வேண்டியதான். இங்கே வாடி, இங்கே தான் இருக்கேன். இந்த வா 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 சீக்கிரம் வா, காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா போடு 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 போடு. போட்டாச்சு. ஊசி மேலே பட்டுதா இல்லையா. கிழட்டு கிளவி நிற்கிறா. செத்துட்டாங்க. இப்போ நேராக நம்ம வேலையை பார்க்க போக வேண்டியதுதான். அந்த ஊசி எடு, நவுந்து போ சொட்டை கிளவி. இப்போ நம்ம அந்த ஸ்பைடர், சின்ன ஸ்பைடர் இருக்கிற இடத்துக்கு தான் போகணும். நம்ம அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கை தான் ட்ரை பண்ண போகிறோம். இந்த ட்ரிக்கு நம்ம போன வீடியோவில் போட்டிருப்போம். மறக்காமல் அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ரைட்டாக இங்கே ஒரு பக்கை போட்டு நம்ம சின்ன இருக்கிற ஸ்பைடரில் மேலே என்ன இருக்குன்னு போய் பார்த்துட வேண்டியதான். இந்த ஹேண்டில் பேரில் இருக்க வேண்டியதான். ஓ ஊசியாது, சாரிங்க வாய் வேற குளருது எனக்கு. பக்கை போட்டாச்சா. வெப்பனை கையில் எடு. வெப்பனை கையை எடுத்துட்டு இப்போ நம்ம நேராக மலைப்பறவை ஏறி மேலே போக வேண்டியதான். இதில் வேற பொறுமையாக ஏறினா தான் இந்த ட்ரிக்கே ஒர்க் ஆகும். நல்லா ட்ரை பண்ண. இப்போ பாருங்கள், நான் இந்த வீடியோவிலே ட்ரை பண்ணி காட்டுறேன் இந்த ட்ரிக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. பொறுமையாக மேலே ஏறணும். பொறுமையாக இருந்தால் தான் ட்ரிக்கு ஒர்க் ஆகும். இப்போ நேராக நம்ம பொறுமையாக இந்த சவுத்துக்குள்ளே போனால் ஸ்பைடர் இடத்துக்கிட்ட போயிடலாம். இப்போ நான் வந்தமாரி நீங்களும் வரலாம். அந்த பொறுமை ரொம்ப முக்கியம் இந்த இடத்துக்கிட்ட வந்து. இப்போ நம்ம கரெக்டாக அந்த பட்டனை வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு இந்த சாவியை இது நம்மளுக்கு தேவையே கிடையாது. இது எதுக்கு வந்தோன்னே எனக்கு புரியவே இல்லை. இங்கே வெட்டித்தனமாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம கிராணி கிழமை என்ன பண்ணுறான்னு போய் பார்க்க வேண்டியதான். என்ன வரத்துக்குள்ளே செத்து கிடக்கா. ஃப்ரீஸ் பாம்பில் மாட்டிட்டாங்க. நம்ம ட்ராப்பில் மாட்டிட்டா. நல்லா தெரியுது. செத்து போயிட்டான்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம போய் அடுத்த பொருளை தேடி பார்க்க வேண்டியதான். நம்ம இப்போ கீழே போய் வெப்பனை கீழே போட்டு ஸ்பைடர் சாவி உழுந்து சவுண்டு கேட்குது. அந்த நொண்டி கிழவி போட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு ஸ்பைடர் இடத்துக்கு போக வேண்டியதான். அங்கே வேற அது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இங்கே தானே சவுண்டு கேட்டுது. இந்த ரூமா, இந்த ரூம் இல்லை அந்த ரூம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, இங்கே எதுவும் இல்லை. இந்த இருக்குது பாரு. இந்த ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு போய் இப்போ கரெக்டாக இப்போ ஸ்பைடர் இடத்துக்கு போக வேண்டியதான். அது எங்கே இருக்குது அந்த இடம். ஒரு வேளை கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டே அதான் பார்த்தோம். கரெக்டாக இதுக்குள்ளே இருக்குது. இப்போ லைட்டாக இங்கே கீழே குதிச்சோன்னா பின்னாடி எப்பயுமே ஒரு பொருள் இருக்கும். நம்ம திரும்பி பார்க்கணும். கீழே உட்காந்து லைட்டாக திரும்பி பார்க்கணும். இது நம்மளுக்கு தேவை கிடையாது. இது இன்ஜின் முறுக்கிறதுக்கு தான் தேவைப்படும். இது கார் எஸ்கேப் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போதைக்கு இது நம்மளுக்கு தேவைப்படாது. இது எங்கேயாச்சும் வெளில விட்டுஞ்சிட்டு நம்ம உள்ளே என்ன பொருள் இருக்குன்னு போக வேண்டியதான். இந்த இடத்துக்கிட்ட மட்டும் ஸ்பைடர் விட்டுன்னு ஓடுவான். நம்ம அந்த மட்டும் நின்று தான் போகணும். அந்த இடத்துல மட்டும் வாய் வேற குரலிக்கிட்டே இருக்குது. இங்கே ஏதாச்சும் இருக்குமா, மேலே என்ன இருக்கும் இருங்க. ஓ மீட்டா, இது நம்மளுக்கு தேவை கிடையாது. அதான் நம்ம ஸ்பைடர் எடுத்துக்கிட்டே போயிட்டு வந்துட்டோமே. ஆனால் இந்த இடத்துல மட்டும் ஒரு மாதிரியாகவே இருக்கும். நம்மளுக்கு பயமாகவே இருக்கும். இவ எங்கேருந்து வரானே தெரியாது. நம்ம எட்டி பார்த்து தான் போகணும். வராளா இங்கே போயிட்டுருக்கான். அந்த ஸ்பைட்ரு அங்கிட்டு போகிறா. நம்ம இங்கிட்டு போயிடலாமா, எங்கே போகிறோன்னே தெரில. சரி இது எங்கே போகுதுன்னு பார்ப்போம். நம்ம லிஃப்ட்டில் தான் ஏறி பொருள் இருக்குதுன்னு பார்க்கணும். இது வேற போய்கிட்டே இருக்கா. எங்கே போகிறது, இங்கே ஏதாச்சும் எதாவது இருக்கா. என்ன சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கோம். எங்கே போய் பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே போகுமா, இதுக்குள்ளே என்ன இருக்குது. மேலே வராளா, வர மாரியே சவுண்டாக இருக்குது. பார்த்துட்டாங்க. ஆஹா இந்த இடத்துல எதுவுமே இல்லை, முடிஞ்சுன்னு நினைக்கிறான். ஓடு சீக்கிரம் ஓடுங்க. இதுக்குள்ளே எதாவது பூர முடியுமா. கரெக்டாக வந்துட்டோம் நம்ம லிஃப்ட்டுக்கிட்ட. டப்புன்னு அதை ஆன் பண்ணிட்டு வந்துட்டாளா. சீக்கிரம் லிஃப்ட்டை பூட்டுங்க. அப்பா ஐயோ செத்த நேரத்தில் பயத்தை காட்டிட்டாங்க. லிஃப்ட்டு போதா மேலே.
வரண்டி பல்லு போயிட்டு வரான். இந்த பிஜிஎம் போட்டாலே தொடகிடலாம் நடக்குதுங்க, அந்த அளவு பிஜிஎம் போகிறானோ. இப்போ நம்ம 2ஆம் நம்பரை திறக்கணும், கீழே பட்டோம்ல அதை திறந்தா வெடிச்சு போயிடும். இதில் பூசணிக்காய் இருக்குது, சி தர்பூசணியா. இப்போ தர்பூசணி எடுத்துகிட்டு நம்ம சேஃபாக எப்படியாச்சும் இந்த ஸ்பைடர் விட்டு தாண்டிடணும், இல்லைன்னா போனால் பிரட்டி போடுவா கையில் மாட்டினா. வாயே வருஷம் இருக்குங்க, 5 அடி இருக்கு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா வீட்டுக்கு போயிடலாம் நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நேராக போய் இதில் என்ன இருக்குன்னு உடச்சி பார்க்கணும். இதில் எதாவது தப்பாக கொடுத்துடாதீங்கடா. இப்போ நீங்கள் நேராக இப்போ அந்த கட் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் போய் ஆகணும். இந்த இடத்துக்காக போயிடுவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இதை வச்சு நசுக்கிட வேண்டியதான் ஒரு நசுக்கு. இப்போ கிளவி ஒரு ரூபா சவுண்டை கேட்டு என்ன இருக்குது, வாவ் இதில் பேடில் கீ இருக்குது. நம்ம இப்போ வீட்டை விட்டு தப்பிக்க வழி 100% இருக்குது. இப்போ கிளவிக்கு ஒரு ஆட்டத்தை காட்டிட்டு போகுமா, சொட்டை வாடி இங்கே தான் இருக்கான், வீட்டை விட்டு தப்பிக்க போகிறான் வரியா, போட்டு தள்ளிட்டு போவோம். போகிறதுக்கு முன்னாடி இந்த கீயை இங்கே ஓரமாக போட்டுட்டு வெப்பனை எடுத்துகிட்டு கிளவியை போட்டு தள்ளிட்டு தான் நம்ம இந்த வீட்டை விட்டு தப்பிக்கிறோம். அப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். 2 அடி அடிச்சிருக்கா, அப்புறம் மாட்டி விட்ருக்கால அந்த இடத்துல, அதுக்காக ஒரு ஏதாச்சும் பண்ணி ஆகணும். என்ன ட்ராப் எடுத்துகிட்டு இருக்கா, நம்ம போய் ட்ராப்பை செட் பண்ணிட வேண்டியதான். ஐயோ என்ன மாட்டியிருக்கு, சீக்கிரம் சுற்றியலா, சி நவுந்து போடி. இந்த ட்ராப்பை கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட செட் பண்ணிடணும். கிளவி இப்போ வருவா, ஃப்ரீஸ் வருவான்னு நினைக்கிறேன். 2 சவுண்டு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அந்த மணியை ஏற்றிட்டு 2 சவுண்டு போகணும். வந்துட்டா முடிஞ்சு போச்சு. கடைசியாக பார்க்க வேண்டியதான். என்ன இப்படி உழுவுறா, பொறிகட்டையே ஆகிட்டான்னு நினைக்கிறேன். சொட்டமண்டா. இனிமேல் நம்ம கார் எஸ்கேப்பு இல்லைன்னா டனல் எஸ்கேப்பில் பார்ப்போம். போய்ட்டு வரட்டான். இந்த ஒரு பூட்டை திறந்தா முடிஞ்சு போச்சு. கிளவி வரான். அந்த இன்னொரு கீ எங்கே இருக்குது, வருவாரா, இன்னொரு வாட்டி கொண்டுட்டு போகலான்னு நினைக்கிறான். போயிட்டு வரேன்டி சொட்டமண்டா, போயிட்டு வரான். இந்த கேமில் இருக்கிற மனுஷன் பதறிட்டு ஓடுறாங்க. டோரை திறந்தோடனே புட்டுன்னு ஓடுறான். என்ன கதை தான் தெரியல. கிளவி வந்துட்டா. டேய் இந்த வீட்டை விட்டு நீ தப்பிச்சிட்டியா, நீ அடுத்த எஸ்கேப்ல வாடா, உன் காலை 2 வெட்டி போட்டுடுறான். ஒப்பனே வந்தாலும் என்னை பிடிக்க முடியாது இல்லையே. போயிட்டு வரட்டான். போயிட்டு வரேன் guys. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.